இன்னைக்கு சர்ஜரி வேணும் டாக்டர் நாளைக்கு பண்ணுவீங்களான்னா ideally you should not operate on that patient. Okay. Because that is a very quick decision. Bypass surgery is much more riskier in terms of mortality. Mortality is உயிரிழப்பு. Patients losing the life risk is much more in bypass surgery compared to weight loss surgery. ஐஷு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த இரைப்பை மற்றும் குடல் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவீந்திரன் குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூமா. உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்களா டாக்டர், அப்படின்னா என்ன? ஃபார் சம் ஆஃப் அஸ் வெயிட் இஸ் an issue. சரிங்களா? ஒபிசிட்டின்னு சொல்றோம். அது வந்து யூ கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் யுவர் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹைட்டை வந்து none of us can change. How much ever exercise we do, it is pre-decided. அந்த உயரத்துக்கு நம்ம எவ்வளவு வெயிட் இருந்தால் நம்ம ஹெல்த்தி ரேஞ்சில் இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. சரிங்களா? திஸ் இஸ் அ ஃபார்முலா விச் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் மெடிக்கல் கம்யூனிட்டியில். we call it body mass index. It is very difficult to explain it now, but for simple terms சொல்றதா இருந்தா ஒருத்தருடைய ஹைட் வந்து சென்டிமீட்டர்ஸ்ல வச்சுக்கோங்க. So if I am 6 foot, I'm 180 centimeters in height. அதுல வந்து 100 மைனஸ் பண்ணிருங்க. So my maximum weight can be 80 kilograms. Okay, so இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சிம்பிளா all of us can understand. இப்போ I am 5 footerனா 150 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர்ல 100 மைனஸ் பண்ணோம்னா என்னுடைய மேக்ஸிமம் அலோட் வெயிட் இஸ் 50. You can be below that. You don't have to be 50. 50 இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 10 kilograms கீழே வந்துக்கோங்க. So 40 to 50 is fine for a 5 footer. Okay. For a 6 footer 70 to 80 is fine. So அதுக்கு மேல 30 or 40 kilos நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறோம். இப்போ if I am 6 footer நான் 120 கிலோ இருக்கிறேன்னா நான் 40 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறேன். அப்போ என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் கணக்கு போட்டிங்கன்னா 40+ வரும். ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரேஞ்சில் இருக்கணும்னு நினைச்சோம்னா 25க்கு உள்ள இருக்கணும். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஹேஸ் டு பி லெஸர் தென் 25. So anything between 18 to 25 is normal. 30லேருந்து 35 இருக்கிறது வந்து 30க்கு மேலனாலே ஒபிசிட்டின்னுவோம். அதுலேயே 30 to 35 ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம். ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4ன்னு வச்சுருப்போம். ஸோ 40க்கு மேலேன்னா தென் யூர் ரியலி கால்ட் அஸ் சிவியர்லி ஒபீஸ். அதாவது வந்து ஒபிசிட்டி நமக்கு ஒரு வியாதியாக மாறுறது. இப்போ எனக்கு ஒரு பிபி இருக்குன்னு வச்சுக்கோ, நான் மாத்திரையே போடலன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 100% I'll get side effects. சேம் வே இஃப் ஐ எம் 40+ பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஓவர் த இயர்ஸ் அதனாலேயே எனக்கு கெடுதல் ஏற்படும். அந்த மாதிரி பாப்புலேஷனுக்கு வந்து சர்ஜிக்கலாக வெயிட்டை குறைப்பது தான் வெயிட் லாஸ் சர்ஜரி. இப்போ இந்த யூஸ்வலாக ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸோ எக்ஸசைஸோ பண்ணி வெயிட் குறையாதவங்க தான் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போகணும் டாக்டர். ஸோ வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ எனக்கே ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஓவர் நைட் இது அதிகமாகாது. திஸ் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரைட்? none of us overnight we don't become big. Often there is a strong family history. அதாவது நிறைய பேருக்கு வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல வெயிட் பிரச்சனை இருக்கும். அது வந்து யூஸ்வலி ஜெனட்டிக். ஸோ வை இஸ் சம்படி பிகமிங் ஒபீஸ்னா வந்து there is a strong genetic influences. நம்ம எப்படி என்னுடைய கலர் இப்படி இருக்குன்னா தென் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் மை பேரண்ட்ஸ் வேர் இந்த ஷேட் வாட் எவர், ரைட்? நானா அந்த கலர் உருவாக்கிட்டது இல்லை. சேம் வே ஒபிசிட்டியுமே வந்து நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து வர்ற ஜீன்ஸ் மூலமா அந்த டெண்டன்சி வரும். அந்த டெண்டன்சி இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாக வெயிட் போடுவாங்க. டசன்ட் மீன் அவங்க நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது தவறான ஒரு கருத்து. ஆனால் சாப்பிட்ற கொஞ்சத்துலேயும் தேல் ஹேவ் அ டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட். ஓகே. ஸோ அந்த டெண்டன்சி இருக்கிறவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். ஸ்கூலில் இருக்கும் போதே ஒன் ஆஃப் த பிகர் கிட்ஸாக இருப்பாங்க. அது ஒரு ஏஜுக்கு பிறகு கடகடன் தேல் ஸ்டார்ட் புட்டிங் ஆன் வெயிட். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் சர்ஜரி. 100% ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் சர்ஜரி. அவங்களுமே வந்து இஃப் த டயட் அண்ட் எக்ஸசைஸ் தேர் வில் பி சம் டிவிடெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு அந்த ஜீன் இல்லாத பேஷண்ட்டுக்கு வந்து அதே எஃபர்ட் போட்டால் டிவிடெண்ட்ஸ் வில் பி மோர். இவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு ஒர்க் ட்வைஸ் அஸ் ஹார்ட். ஸோ என்னதான் எனக்கு வெயிட் போடக்கூடிய டெண்டன்சி ஜீன் இருந்தாலுமே கூட இஃப் ஐ ஸ்டார்வ் நான் ஒன்றுமே சாப்பிடாம நான் வெயிட் போட முடியாது. சரிங்களா? ஸோ வந்து இஃப் யூ டயட் இஃப் யூ எக்ஸசைஸ் கண்டிப்பாக வெயிட் குறைக்கலாம். ஆனால் வந்து சஸ்டெயின்டாக இருக்கணும். இட் இஸ் லைக் எவ்ரிதிங் எல்ஸ். நம்ம பண்ணுறதை ரெகுலராக பண்ணாட்டி தென் ஆப்வியஸ்லி அந்த டெண்டன்சி டு கம் பேக் புட் பேக் த வெயிட் வில் பி தேர். ஸோ டாக்டர், யூஸ்வலாகவே சர்ஜரி அப்படின்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும். பட் இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படின்றது வந்து எப்படி சேஃபாக இது? ஃபர்ஸ்ட் 100% இட் இஸ் சேஃப். இட் இஸ் ஃபார் நம்ம யூனிவர்சலில் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ரைட்?
சர்ஜரி, எனி ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி, த சிம்பிளஸ்ட் சர்ஜரிஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டான்சில்னால் நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நினைப்போம். ஒரு அப்பெண்டிக்ஸ்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நினைப்போம். இட் இஸ் நாட் த கேஸ், ரைட்? எவ்ரி சர்ஜரி இஸ் பொட்டென்ஷியலி கேன் பி சீரியஸ் ஃபார் அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல். சரிங்களா? இட் இஸ் லைக் சேயிங் நான் இந்த ரோட்டில் போனால் எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்னா தட் இஸ் நாட் ட்ரூ. எந்த ரோட்டில் வேணாலும் நமக்கு ஆக்சிடென்ட், ஒரு நாய் குறுக்க வந்து நம்ம விழுந்தாலும் இட் இஸ் ஸ்டில் அன் ஆக்சிடென்ட் ஒன்லி. ஸோ எனி மூமெண்ட் வென் வி ஆர் டிரைவிங் டெக்னிக்கலி வி கேன் ஹேவ் அன் ஆக்சிடென்ட். சேம் வே எனி சர்ஜரி வி கேன் ஹேவ் இஷ்யூஸ். ஸோ வெயிட் லாஸ் சர்ஜரியில் மட்டும்தான் பிரச்சனை வரும்ன்றது 100% நாட் ட்ரூ. ஸோ இஃப் யூ வாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கம்பேர் வித் கார்டியாக் சர்ஜரி. இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம். பைபாஸ் சர்ஜரி வந்து ஆப்வியஸ்லி நமக்கு டிசீஸ் இருக்குது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது, இது சர்ஜரி மட்டும்தான் பண்ண முடியும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம வேறு வழியில் பண்ணி தாவோம். அந்த சர்ஜரியும் வெயிட் லாஸ் சர்ஜரியும் கம்பேர் பண்ணோம் என்றால் பைபாஸ் சர்ஜரி இஸ் மச் மோர் ரிஸ்கியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி. மார்டாலிட்டின்னு உயிரிழப்பு. பேஷண்ட்ஸ் லூசிங் த லைஃப் ரிஸ்க் இஸ் மச் மோர் இன் bypass surgery compared to weight loss surgery. So weight loss surgery is not zero risk. No surgery is zero risk. Weight loss surgery should be offered for people who are really genuinely who qualify for surgery. Okay. Who understand that I've exhausted all other options. எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னால் வெயிட்டு குறைக்க முடியாது, அண்ட் இது பண்ணுறதால எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சு, இட் இஸ் அ கால்குலேட்டட் கேம்பிள். சர்ஜரி இட் செல்ஃப் இஸ் கால்குலேட்டட் கேம்பிள். த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ரிஸ்க் ஆஃப் சர்ஜரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சர்ஜரி. த ரிஸ்க் ஆஃப் சர்ஜரி இஸ் ஸோ லோ கம்பேர்ட் டு த பெனிஃபிட்ஸ். நம்ம அந்த சர்ஜரி பண்ணுறதால அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஓவரால் பெனிஃபிட்ஸ் ஃபார் அவுட்வேஸ் தி ஸ்மால் ரிஸ்க். சரிங்களா? ஸோ அந்த பேசிஸில் இட் இஸ் வெரி வெரி சேஃப் சர்ஜரி. இப்போ யூஸ்வலாக ஒரு பர்சன் பார்த்தோம் அப்படின்னா ஒபீஸாக இருக்காங்கன்னா ஒரு 10 to 15 kgs வந்து டக்குன்னு குறைப்பாங்க. ஒர்க் அவுட்னாலையும் இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கலாம். இல்லை அதை தாண்டி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் சர்ஜரியில் வந்து இன்வால்வ் ஆகி அவங்க வந்து சடன் டெமிஸ் இல்லை சடன் டெத் வந்து வந்ததான் நாங்கள் நியூஸ்லலாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். அது எதனால் நடக்குது டாக்டர்? ஸோ வெயிட் குறையிறதால நோபடி லூசஸ் தியர் லைஃப். தட் இஸ் a very flawed கான்செப்ட். கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனி சர்ஜரி கேன் கோ ராங்ன்றேன். ஸோ வெயிட் லாஸ் சர்ஜரியில் வந்து what we actually do is most of the surgeries revolve around reducing the capacity. அதாவது வயிற்றுடைய கொள்ளளவை குறைப்பது தான். இறப்பைன்னு சொல்கிறோம்ல, வயிறுன்னு சொன்னால் அப்டமன் ஃபுல்லாக மீன் பண்ணுவோம் நம்ம, நார்மலாக அப்படி மீன் பண்ணல. சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு குழாய் வழியாக இறப்பைன்னு ஒரு ஆர்கனுக்கு போகுது, ஸ்டமக். அந்த ஸ்டமக்குடைய கொள்ளளவை குறைக்கிறது தான் கான்செப்டே. சரிங்களா? எல்லாமே அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயட் பண்ணுறோம். டயட்டில் என்ன பண்ணுறோம்? குறைவாக சாப்பிட்றோம். ஸோ வந்து ஸ்டமக்கை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண விட மாட்டேங்கிறோம். ஸோ கொள்ளளவை இன்டைரக்டாக குறைக்கிறோம். எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்டதை வேகமாக பேர்ன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். கூட்டி கழிச்சு கேலரிஸ் உள்ளே குறைவாக போகணும், இல்லாட்டி வந்த கேலரிஸை வேகமாக பேர்ன் பண்ணணும். வெயிட் லாஸ் சர்ஜரியில் கேலரிஸ் உள்ளே போகிறத லிட்ரலி ஆர் ஃபிசிக்கலி ரெடியூசிங். ஸோ வந்து போகிற கேலரிஸே குறைவாக இருக்கிறதால நம்ம தேவைகளுக்கும் குறைவாக இருக்கிறதால தான் நம்ம வெயிட் குறைவோம். ஸோ வென் டு வி ரெடியூஸ் வெயிட்? நான் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு சாப்பிட்டேன்னு நான் வெயிட் குறையவே மாட்டேன். நான் இன்னைக்கு சாப்பிட்றத விடவோ இல்லாட்டி இன்னைக்கு பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விடவோ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நமக்கு வெயிட் குறையும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வில் ஹேப்பன் த்ரூ தி சைஸ் சேஞ்ச். நம்ம குறைவாக சாப்பிட்றதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். ஸோ இந்த குறைவு ஆக்குறதுக்கு யூ ஹேவ் டு டூ சர்ஜரி. நம்ம சர்ஜரி பண்ணாதான் அந்த கொள்ளளவை குறைக்க முடியும். அந்த சர்ஜிக்கல் ஸ்டேப்பிள் லைனில் யூ கேன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். 1. 2, வெயிட் லாஸ் சர்ஜரி இட் செல்ஃப் இஸ் ஆஃபர்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பிக் மேட் பேஷண்ட்ஸ். அதாவது ஒபீஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து எந்த சர்ஜரியுமே இஸ் ஸ்லைட்லி அட் ஹையர் ரிஸ்க் கம்பேர்ட் டு அ நார்மல் வெயிட் பேஷண்ட். அனஸ்தீசியா கொடுக்கறதுலேருந்து, பொசிஷன் பண்ணுறதுலேருந்து, காயம் மாறுறதுலேருந்து, நமக்கு ஒரு ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் அ ஃபேக்ட் ஆஃப் லைஃப். த ஹெவியர் த பேஷண்ட் எவ்ரிதிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட். பேஷண்ட் ரிகவரி வில் பி ஸ்லோவர். பேஷண்ட்டால் நல்லா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வேகமாக நடக்க முடியாது, பெட்டை விட்டு மொபிலைஸ் பண்ண முடியாது, 1000 பிரச்சனை கூடயே வரும். ஸோ அதை சார்ந்த பிரச்சனைகள், காலில் பிளட் கிளாட் வர்றது, லங் இன்ஃபெக்ஷன் வர்றது போன்ற இஷ்யூஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் யூஷுவலி இந்த மாதிரி ட்ரபிள் எல்லாமே ஃபஸ்ட்டு 10 days 2 weeks. ஸோ அண்ட் தட் இஸ் த கிரிட்டிக்கல் ஃபேஸ். அந்த ஃபேஸை தாண்டி விட்டோம் என்றால் சேஃபாக, அதுக்கு பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக் அட் ஆல். ஸோ சடன் டெத் இஃப் இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேஸ் டு ஹேப்பன் ஒன்லி இன் திஸ் ஃபேஸ்.
சரிங்களா? இட் இஸ் லைக் எவ்ரி அதர் சர்ஜரி. If you have to have surgically directly related complications, it will usually happen within 10 days, 15 days. It will not happen 2 months down the line. 2 months down the line, if something happens, 100% the surgery is not to be blamed. டாக்டர், இந்த சர்ஜரியோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? இதை வந்து it has been in work since the 60s. சரிங்களா? So it has been there for some substantial length of time. 50 years plus people are doing it. ஆரம்பத்தில் they were doing open surgery. ஓப்பன் சர்ஜரியில் they had major complications. wound healingல இருந்து நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்போ வந்துச்சுன்னா 90s. ஸோ 90s வந்து லேப்ரோஸ்கோப்பின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. லேப்ரோஸ்கோப்பி மீன்ஸ் துவாரங்கள் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது. நம்ம ஊரில் சிலர் லேசர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட். லேப்ரோஸ்கோப்பி மீன்ஸ் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி வேர் யூ டோன்ட் மேக் பிக் ஸ்கார்ஸ். பெரிய தழும்புகள் இல்லாமல் சின்ன சின்ன துவாரங்கள் மூலமாக யூ டூ த சேம் ஆப்ரேஷன். That is when in the surgery took off. It became very popular because most of the side effects disappeared overnight. பெயின் குறைவாக இருக்கிறதால பேஷண்ட் அடுத்த நாள் நடப்பார். ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண முடியும், காஃப் பண்ண முடியும், காய பிரச்சனைகள் வராது, ஹர்னியா போன்ற இஷ்யூஸ் ஏற்படாது அந்த காயத்தில். ஸோ தே கோ ஹோம் குவிக்கர். 3 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் 2 நாள் 3 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை, கிடையாது. ஓகே. சோ நிறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்துருச்சு. அதுவே இப்போ now we are doing robotic. Robotic is the same thing, same hole, same television, but instead of my hands individually working here, we will fix it to robotic arms. I will sit in a corner there and I will do hand movements there which are mimicked here. Wow. So if you like, the robot is actually doing the operation from my command. ஓகே. அது எங்க இருந்து வேணா நீங்க கமெண்ட் கொடுக்கலாம். எங்க இருந்து பண்ணலாம். So there are transatlantic surgeries which happen. So you can sit in the US and operate in Europe for example, or India for example, provided your transmission is good. நான் அங்க பண்ற movement will be reflected here with a slight lag, maybe ஒரு 1 second lag இருக்கும். அந்த lagல surgery will be performed here on the robot. Of course you will need people here to set up everything, to put up the right equipments. Surgery alone will be done from there. There or anywhere. There or anywhere. ஓகே. சோ இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பி அவங்க ஒபீஸ் ஆக சான்சஸ் இருக்கா? Of course yes, like anything else in life. சரிங்களா? ஸோ வந்து the first option is not weight loss surgery. First option, basics are always there. ஸோ நம்ம வெயிட் குறைக்கணும்னா we have to be having a sensible diet and we have to have fair amount of physical activity. இப்போ நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸில் just about some insurance have started covering for weight loss surgery. In the West, that is more or less the norm. Insurance will cover weight loss surgery. Insurance would prerequisite வந்து இவங்க வந்து have they been through the process of trying everything which has to be documented. ஸோ இன்னைக்கு எனக்கு வெயிட் லாஸ் சர்ஜரி வேணும்னு நீ ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா நமக்கு 1 வருஷமாக ட்ராக் இருக்கணும். இவங்க இதை ட்ரை பண்ணாங்க முடியலன்னு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். தட் இஸ் குட் பிகாஸ் யூ நோ த பேஷண்ட் இஸ் கமிட்டட். எனக்கு கமிட்டடாக இருந்தால் நான் 1 வருஷம் ஒரு வேலையை பண்ணுவேன். இல்லாட்டி நான் பண்ணவே நான் இன்னைக்கு முடிவு பண்ணி எனக்கு இன்னைக்கு சர்ஜரி வேணும் டாக்டர் நாளைக்கு பண்ணுவீங்களான்னா ஐடியலி யூ ஷுட் நாட் ஆப்ரேட் ஆன் தட் பேஷண்ட் பிகாஸ் தட் இஸ் a very quick decision. You don't, it is like saying I like you, I want to get married to you tomorrow, then there is a problem. Right? You have not thought through the whole process at all. Yeah. So you have to give it time. You should go through the process. Diet exercise பண்ணி பார்த்தேன் 5 கிலோ குறைஞ்சேன், பிறகு என்னால் சஸ்டெயின் பண்ண முடியல, நான் திருப்பி அதே வெயிட் திருப்பி வந்துட்டேன். அந்த ப்ராசஸ் ஹேஸ் டு ஹேப்பன். ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் டைரக்டாக சர்ஜரி வர்றது I think is dangerous. Okay. There are newer drugs which are available which can reduce weight, newer injections which can reduce weight. You may want to even try that. They've all got their own limitations. எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சு எனக்கு இது எதுவுமே வேலைக்கு ஆகலைன்னா then obviously you qualify for surgery. In the meanwhile you also know அந்த பேஷண்ட் வந்து நல்லா கமிட்டட், எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க. Very important. As a surgeon, what are you interested in? Or as a bariatric ப்ரொசீஜர் ஆஃபர் பண்ணுற ஒரு டீமுக்கு வந்து பேஷண்ட்டு என்ன முக்கியம்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க. மீனிங் வந்து நீங்கள் இப்படி டயட்டில் இருக்கிறோன்னு சொன்னால் பேஷண்ட் புரிஞ்சுக்குவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுக்கு வந்து இதெல்லாம் யார்ட் ஸ்டிக். இந்த ப்ராசஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்பாங்க. ஸோ சர்ஜரி பண்ணி முடித்த பிறகு தே கேன் ஈட் லைக் அஸ். ஸோ தே கேன் ஈட் வாட் எவர் தே வாண்ட் பட் இன் ப்ரொப்போர்ஷன்.
சரிங்களா? ஸோ நீ எனக்கு சர்ஜரி பண்ணிட்ட, இனிமேல் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, நான் குறைவாக சாப்பிடுவேன், நான் வெறும் சாக்லேட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஐஸ்கிரீமாக சாப்பிடுவேன்னா தென் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சரி, இது ஒரு ஹனிமூன் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. சர்ஜரி பண்ணி ஒரு 2 வருஷம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெயிட் போட மாட்டோம். ஓகே 2 இயர்ஸ்க்கு. ஆமாம், 100% there is a honeymoon phase. சரிங்களா? ஹனிமூன் ஃபேஸ் எப்போ முடியும்னா when the body recognizes, you stun the body, you suddenly go reduce the size of the reservoir capacity of the stomach. It is நமக்கு வந்து வெயிட் திருப்பி போடுறது அஜெண்டா கிடையாது, நமக்கு குறைஞ்ச வெயிட்டை தக்க வைத்து கொள்ள வேண்டும். சரி, ஸோ மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். we should not let the body overcome the operation. It is like a tool. It is like dyeing your hair. You have to keep indefinitely dyeing. நீங்கள் வந்து டை நான் 10 மாதம் அடிச்சிட்டேன், இனிமேல் அடிக்கிறோம், 10 வருஷம் அடிச்சிட்டேன்னா that doesn't work that way. லைஃப் லாங் நம்ம வந்து everything life long we have to have a shower every day, we have to brush our teeth, none of these things change. The same way sensible diet post surgery is a must. இதை சாப்பிடக்கூடாதுன்னு no one particular thing is there, but everything has to be in proportion. Okay. இந்த weight loss surgery யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது டாக்டர்? மெயின்லி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா? So we can't offer it to young children. I told you, you have to understand the surgery. நான் எனக்கு எதுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறோம், இந்த சர்ஜரி பண்ணால் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகும் நான் வெயிட்டு குறையிறதுக்கு, ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த குழந்தைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் we will say till 18 we won't offer the surgery. There can be exceptions. You can have a smart kid who's 17 who understands everything, you can offer surgery to them. You can have a 20-year-old who is still very naive and who doesn't understand anything. So வந்து நம்ம patient you have to judge. பேசினா you'll get an idea how keen they are. So if you carefully select, some of them will be qualified in a very young age also. Not younger than 16-17 but அதுக்கு மேலே. Elderly population வந்து 65 will be the outer cutoff. Okay. Right? Again, there can be exceptions if the patient is fit and if the patient is committed. எல்லாமே வந்து how keen the patient is. So they will qualify for surgery. Average will be 18 to 25 surgical group, or 1 or 2 years this side, that side, depending upon the team's assessment. If you feel that they are good enough. This is just going on age. Psychologically, you have to make sure the patient is normal. See, obesity per se has got major issues both mentally and physically. Okay. Right? Just because I'm obese, I've got an increased tendency to become a diabetic, to become a hypertensive, to develop early arthritis, to have issues with my breathing, to snore at night. There are so many issues which come. அதே மாதிரி there are so many other issues which will happen to the patient. They see most of these obese இருக்கிற நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூலில் புள்ளியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. People will pick on them. காலேஜில் people will pick on them. கல்யாணம் கெட்டும் போது, மாப்பிள்ளை தேடும் போது, பொண்ணு தேடும் போது ஒரு டாப்பிக்கை பேசியிருப்பாங்க. All along this is haunting them. So this itself will have a bearing on how you cope. Some people will adapt differently. They'll become very jovial. இது ஒரு அவங்களே கிண்டல் பண்ணிக்குவாங்க, அவங்களே they'll move on. Some other people get very emotionally upset when people talk about this. Infertility is an issue with obesity. எல்லா ஸ்டெப்லேயுமே இது ஒரு இஷ்யூவாக இருக்கும். நார்மல் பாப்புலேஷனுக்கு வந்து டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு வந்து 10% வச்சுக்குவோம். 10% in the lifetime. Okay. Any one time 10% டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்ல, எனக்கு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு வந்து 10% என்னோட லைஃப் டைமில். ஒபீஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இட் இஸ் 90%. The chance of developing depression at some point in my life will be 90%. So you have to identify people who are depressed, who have got other issues. So வந்து சர்ஜரி வந்து you have to have some commitment. நம்ம கிளியராக புரிஞ்சு இது எனக்கு இதுதான் வேணும்னு தெரிஞ்ச பிறகு தான் you have to commit yourself for surgery. அதை வந்து as a physician or a surgeon I should understand that. You can't have the surgery today and say tomorrow morning I don't want the surgery. That is not an option. So you have to clearly think through the whole process. You have to make sure psychiatric issues are not there. People who make impulsive decisions, ஒரே நாளில் பார்த்து எனக்கு அடுத்த நாள் சர்ஜரி வேணும், those kind of people are the people who will come back and say I only wish I had some more time, நான் வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பேன். So you should never, so in other words I'll rephrase what I'm saying. I should never operate on a patient who will come back and say, "Ayyo, I should have not done this operation." Oh, okay. Right. You should never have a patient like that.
right? If somebody is saying that, then it is my fault, right? I should make sure I am offering the surgery for the correct patient who really wants it, who deserves it medically, and who knows how to handle themselves post surgery for the rest of their life. டாக்டர், இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி பண்றதுனால ஒன்லி வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆகுமா இல்ல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஓகே, கிரேட் கொஸ்டின். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், வெயிட் நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸை தாண்டி போக போக காம்ப்ளிகேஷன்ஸ் will come, right? So the overall, if you compare with the normal weight, so why did this BMI issue come in the first place? This was devised by the insurance people, right? So they wanted to know who the fit people are, who can be given, they can boldly give insurance policies to, where there will not be any complications, and who are the people who are high risk patients, who will have அதில் தான் they figure out people who are obese have got more issues. More issues, not weight, not looks. We are not talking about that at all. Weight loss surgery is not cosmetic surgery at all. Right? We should be very clear. It is 100% not cosmetic surgery. So they figured out that people who are body mass index 40 plus are people who have lot of issues. Right? So there are long-term studies which have confirmed that. So studies where, let's say for example, there is one study which was published years ago, which still holds true, where they had 5,000 people who are obese, 40 plus BMI, who were not offered surgery. Compared to 1,000 people who have had surgery in the same, it will be a same population, age-wise, sex-wise, everything will be matched. Saringla? Then you just follow them up. You follow them up for 10 years and see what happens. Saringla? Okay. There they figured out that in the 5,000 group, in the 1,000 group, death rates were significantly less in this group, surgery group, including the surgical deaths, if there were any, compared to this population, because we are not treating the obesity and the allied diseases. The incidence of diabetes reduces in this group compared to that group. So benefits are not only weight loss. That is a myth. Benefit, அதாவது வெயிட் போட போட நம்ம physiology gets deranged. You are not normal anymore. The idea of surgery is to try and bring them back to normal, healthy range. Healthy range of weight, where your body is able to do its work normally. I am designed to carry 70 kilos, and if I am carrying 140 kilos, my system has to work 2 times more. 2 மடங்கு heart has to pump, 2 மடங்கு lungs have to work, 2 மடங்கு weight, என் முதுகு தூக்கணும், என் முட்டி தூக்கணும், எல்லாமே is working 2 times more. So தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். It's wear and tear. So it will give up quicker. So you can find lot of really big youngsters who are perfectly fine. ஏன்னா வயசு 30 வயசுலையோ 25 வயசுலையோ எவ்வளோ வெயிட் தூக்குனாலும் உடம்பு will be comfortable. As age, அவங்களே ஒரு 40-50 பாருங்க, they would have aged much more than a corresponding normal weight 40-50. Wear and tear is more. So the incidence of diabetes will be more compared to the normal weight population. Blood pressure will be more. Lung breathing disorders will be more. கொரட்டை விடுற பிரச்சனை, obstructive sleep apnea will be more. Number of knee replacement பண்ண வேண்டிய அவசிய அளவுக்கு மோசமான தேய்மானம் will be more. Urinary incontinence, infertility, you name it, it will be more in the obese population compared to the normal. Idea of offering surgery is to try and relieve these diseases. So how does it relieve? That is the most interesting thing. Surgery ku diabetes patients will become non-diabetic. That is the advantage of surgery. So people who are proper diabetic patients will go off insulin, will go off oral medications. Blood pressure patients will go off their tablets. Cholesterol patients will go off their cholesterol medications. அந்த நம்ம dramatic weight குறையிறது ஃபர்ஸ்ட் இயர்ல குறைவு. சரிங்களா? சர்ஜரி இப்போ இன்னைக்கு பண்றேன்னா எப்படி பேஷண்ட் உள்ள போகுதோ அதே மாதிரி தான் பேஷண்ட் வெளியில வருவாங்க. ஒண்ணுமே உடம்புல சேஞ்ச், வெளியில எதுவுமே தோற்றத்துல எந்த விதமான சேஞ்சும் இருக்காது, வெயிட்ல எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது. இட் இஸ் அ ப்ராசஸ். பல மாதங்கள் ஆகும். ஸோ அல்டிமேட்டாக எனக்கு இவ்வளோ வெயிட் குறைஞ்சிச்சுன்னு சொல்றதுக்கு மினிமம் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ இயர். 12 to 18 months கூட ஆகலாம். That is why I said honeymoon phase is more than 2 years.
சரி, வெயிட் குறையிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும். இந்த குறையிற ஃபேஸில் இன்னொரு உயிரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உடம்பு தடுமாறும், முடியாது, பண்ண முடியாது. ஸோ வந்து you have to tell them they have to use contraception, or அதை மீறி if they become pregnant they have to terminate. ஓகே, சரிங்களா? ஸோ lot of infertile patients, infertility இருக்கு, they will assume நமக்கு தான் எப்படியும் பிறக்கலையேன்னு, they will not care too much about it. They will become pregnant. அந்த ஒரு வருஷம் குறையறதுக்குள்ளே they will become pregnant. weight lossல கடகடன் fertility will become better. So benefits are immense, and if you go tell them you have to abort your baby, it will become big crisis for the family. நாங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு என்ன திருப்பி இப்படி ஆரம்பிக்கிறேன்னா இருப்பாங்க. பட் யூ காண்ட், அதாவது முதல் வெயிட் குறையிற அந்த ஒரு வருஷத்துல இன்னொரு உயிரை நம்ம உடம்பால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் யூ cannot become pregnant. After 1 year it is fine, but first 1 year 100% no. So benefits are tremendous. So நீங்க வந்து அதை சொல்லுது. ஸோ இந்த அப்சர்வேஷனல் ஸ்டடிஸ் சொன்னதுங்களா 5,000 காஸ்ட் அனாலிசிஸ் they did. காஸ்ட் அனாலிசிஸ்லயும் these were worse off. அதாவது சர்ஜரி பண்ணாத பேஷண்ட்ஸ் worse off compared to surgical patients, including the hospital bill. ஓகே, Because you are every day spending for doctor visits, medicines visits, buying medications again and again. எப்படி பார்த்தாலுமே இட் இஸ் பெனிஃபிஷியல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது ஆல்சோ த டேர்ம்ஸ் லைப்போசெக்ஷன் அண்ட் வந்து டம்மி டக் அப்படிங்கிற இந்த 2 டேர்ம்ஸுமே வந்து நம்மளோட சர்ஜிக்கல்குள்ளே வருமா? ஓகே, ஸோ லைப்போசெக்ஷன்ன்றது வந்து கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிற ஒரு ஆப்ரேஷன். ப்ரிடாமினென்ட்லி அதை வயிறு பகுதியில் பண்ணுவாங்க, தொடையில் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஆர்ம்ஸில் பண்ணலாம், பேக்கில் கூட பண்ணலாம். Liposuction is a pure cosmetic surgery which is usually performed by a plastic surgeon. சரிங்களா? அது it is not weight, they themselves will say it is not weight loss surgery. சரிங்களா? நீங்கள் என்னதான் லைப்போசெக்ஷன் பண்ணாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு 10 கிலோவுக்கு மேலே எடுக்க முடியாது. சரிங்களா? if I am 140 kilos and if you remove 10 kilos from me, real lifeல it will not make a huge benefit. And if nothing else is changed, நான் அதே மாதிரி தான் என் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்க போகிறேன்னா அந்த 10 கிலோவை அடுத்த எக்ஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸில் நான் திருப்பி போட்டுருவேன். சரிங்களா? அதே இது தலையில் பண்ணலாம். நான் வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், நான் எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ் வந்துடுச்சு. ஸோ பை த வே we didn't talk about this. எவ்வளோ வெயிட் குறையும் டாக்டர், நீங்கள் மெலிஞ்சு போயிடுவீங்களான்னு கேட்குறீங்கன்னா மெலியெல்லாம் மாட்டோம். சரிங்களா? இப்போ நான் வந்து 80 கிலோ இருக்கலாம், 80 கிலோ வரைக்கும் இருக்கலாம். நான் 150 கிலோ இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி பர்சன். ஸோ எனக்கு சர்ஜரி பண்ணுறோம், ரியலிஸ்டிக்காக ஐ வில் கம் டவுன் டு 100% 2 digits. அதாவது வந்து 99 கீழே வந்து அந்த 90 பக்கத்தில் வந்து நிற்பேன். 90 கீழே நான் போக மாட்டேன், 80 கிலோவே வரமாட்டேன். பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 27 அந்த மாதிரி வந்து நிற்கும். அந்த 25 கீழே போகணும்னா நான் எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணணும், திருப்பியும் ஓவர் அண்ட் அபவ் வாட் ஐவ் ஆல்ரெடி டன். சர்ஜரி பண்ணி அதுக்கு பேர் டயட். ஸோ சம் பேஷண்ட்ஸ் வில் கம் லெஸ் தென் 25. தே ஆர் வெரி கமிட்டட். சொல்லுவாங்க, நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, சார் நீங்கள் சொன்னீங்க சார் 2 மாதத்தில் நிப்பாட்டிடலாம் இது, பட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு இன்னமும் வெயிட்டு குறையுது. ஸோ அந்த மாதிரி கமிட்டட் பேஷண்ட்ஸ் வில் கம் டவுன். மோஸ்ட் பேஷண்ட்ஸ் 27, 28 வந்து நின்றோம். சரிங்களா? யூ டோன்ட், ஸோ மெலிவாயிருவாங்க, நாட் ட்ரூ, நாட் அட் ஆல் ட்ரூ. நியூட்ரிஷனல் இஷ்யூஸ் வரும், நியூட்ரிஷனல் இஷ்யூஸ் வரலாம். பட் யூ, அதாவது முதல்ல பேசிட்டு யூ ஹேவ் டு பி ஸ்மார்ட் அபவுட் வாட் யூ ஆர் ஈட்டிங். யுவர் ப்ரையாரிட்டிஸ் ஹேவ் டு பி கரெக்ட். சம் வெயிட் லாஸ் சர்ஜரிஸ் வில் ரிக்வயர் லாங் டர்ம் மெடிகேஷன்ஸ். கால்சியம், அயன், B12 போல் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். அது எந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறோன்றது பொறுத்து. ஸோ வெயிட் ஸ்டமக்குடைய கொள்ளளவை குறைக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். பிறகு வந்து மேல் அப்சார்ப்டிவ் காம்பனன்ட் ஒன்று பண்ணுவோம், வேர் அப்சார்ப்ஷனே கொஞ்சம் குறைப்போம். அதோடைய ஃபுல் அப்சார்ப்ஷன் பண்ண விடாமல் கொஞ்சம் ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து ஒதுக்கி வைப்போம், சாப்பாடே அதுக்கு போகாத மாதிரி. யூ பைபாஸ் த ஃபுட். ஸ்டமக்கில் இருந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் மீட்டர்ஸ் சிறுகுடலுக்கு போகாமல் தள்ளி போய் ஜாயின் பண்ண அந்த மீதி இருக்கிற சிறுகுடல் மட்டும்தான் அப்சார்ப் பண்ண முடியும், இவனால் வேலை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் தம் supplement medicines for the rest of their life. So liposuction is not weight loss surgery. Liposuction or tummy tuck, abdominoplasty தான் tummy tuck. They may be suitable for patients who have already been through bariatric surgery. So weight loss surgery பண்ண இந்த 27, 28 வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பேஷண்ட்ஸ் நான் சொன்ன தெரியுமா, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திருப்பி டக்குன்னு பண்ணுறேன், எனக்கு நல்லா டைட் ஷர்ட் போடணும், டைட் பேண்ட்ஸ் போடணும், அது நான் நியாயமான ஆஸ்பிரேஷன்ஸ். அப்போ தே வில் சே, டாக்டர் நல்ல வயிறில் வெயிட் குறைஞ்சதால ஸ்கின் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னுவாங்க. தே ஆர் த பீப்புள் ஹூ ரிக்வயர் டம்மி டக். தே வில், ஸோ யூ கால் இட் பாடி ஸ்கல்ப்டிங். சரி, மென் யூஸ்வலி வில் நாட் ஹேவ் இட்.
women folk especially less than 40 love the idea of having it done. So post surgery, if you sculpt them, எங்கெல்லாம் loose skin இருக்குது பார்த்து, if you correct that, their overall benefits will be tremendous. We are talking about look benefits. This is not anything to do with health. So sugar, BP க்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. So வெறும் லைப்போசெக்ஷனோ டமிட்டோக்கோ பண்ணா எந்த வெயிட் பேஷண்ட்டுக்குமே மற்ற எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. அந்த ஏரியால இட் will look better. Health benefits will not be there. So it really, they are not weight loss surgeries. You should not bracket them in this group. டாக்டர், இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய இந்த கலர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த பவுடர் சாப்பிட்டீங்கன்னா, இந்த டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மாசத்துலேயே 10 கிலோ குறைஞ்சிருவீங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து உண்மையா, நல்லதா? I don't want to specifically talk about it. I think it is like easy money. சரிங்களா? நீங்க 2 ஆடு வாங்கி கொடுங்க, அது வந்து 100 ஆடா மாறிடும், மரம் நடுங்க. We've heard so much before, right? So as a society we like easy things. நீங்க 100 ரூபா கொடுங்கன்னா 10,000 ரூபா கொடுக்குறேன்னா எல்லாருமே 100 ரூபா கொடுத்துருவோம். நமக்கு வந்து we are looking at easy. So there is nothing in life is easy. Nothing in life comes free. அதான் உண்மை. ஸோ நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாமல் நம்ம வெயிட்டு குறைக்கிறோம் நம்ம எதிர்பார்க்கறது வந்து நாட் ட்ரூ. இப்போ ரீசெண்டாக there have been some injections which are very popular. Ozempic, Mounjaro, and I don't know whether you heard of those things. Diabetic injections which also produce weight loss. Very popular in the A-class segment, when the people who are in cinefields, whatever, personalities who want to 10 to 15 kilos weight loss, சாதாரணமாக வந்து injection போட்டிங்கன்னா. So every week you have to take that injection. So you will reduce on an average 10 maybe 15 kilos depending upon எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை பொறுத்து. எஸ், அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஹேவ் சம் சைட் எஃபெக்ட்ஸ். கொஞ்சம் நாசியாக இருக்கும், கொஞ்சம் பசிக்காது, அந்த கலாட்டாக பண்ணும். ஆஸ் லாங் as you take the injection, என்னைக்கு நீங்கள் இன்ஜெக்ஷனை விடுறீங்களோ அன்னைக்கு வில் பி பேக் டு ஸ்கொயர். But it is like everything else in life. So அது average injection cost will be at least 5,000 per week. 5,000 per week. For the rest of your life you want to take that injection. None of us will take it for the rest of our life. It's very interesting. If you follow up these patients, ஒரு 6 மாதம் எடுப்பாங்க, அப்புறம் அந்த ஒரு ஃபிஸ் போயிடும். வாரம் இன்ஜெக்ஷன் ஆன், தென் வில் கிவ் அப். அப்புறம் திரும்பி வில் பி பேக் டு ஸ்கொயர் ஒன். இது எப்படி டயட், ஜிம்மில் போயிட்டு நான் விட்டுறேன், டயட் பண்ணிட்டு நான் விட்டுறேன், வெயிட் போட்ட சேம் திங். Nothing comes free. So we have to, whatever it is, it has to be on a sustained basis. இப்போ இந்த ஒபிசிட்டி, இந்த மாதிரி சர்ஜரி இதுக்குள்ளெல்லாம் நான் போக வேணாம்ப்பா, நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழணும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குற எல்லாருமே, வியூவர்ஸ் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. How to have a healthy lifestyle? So சிம்பிளாக சொல்லட்டுங்களா, you have to be sensible. சரிங்களா? நமக்கு ஒரு சாப்பாடை பார்த்தோன்னே, எனக்கு ஒரு 4 சாப்பாடு முன்னால் வச்சு நீங்கள் 3 சாப்பிடுங்க டாக்டர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, எனக்கு 4 பார்த்தேன்னா அதில் 1 ஹெல்த்தின்னு எனக்கு தெரியும். ஆர் ஒன் ஆஃப் த லெசர் ஈவல்ஸ் எதுனாவது எனக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எல்லோருக்குமே அது தெரியும். yet we none of us will go by that. எது டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் சாப்பிடுவோம். சரிங்களா? ஸோ we are all kind of very mesmerized with this idea of biryani, blah blah blah. We are just chasing things which we should not. நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தினமும் குறைஞ்சிட்டே வருது. நம்ம கடைக்கு போய் சாப்பாடு ஜாமான் வாங்க தேவையில்லை, சாப்பாடு சமைக்க தேவையில்லை. லைஃப் இஸ் பிகமிங் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ வந்து அன்லெஸ் வி கிரியேட் அவர் ஓன் ரிக்வயர்மெண்ட்ஸ், எனக்கு இது இவ்வளோ நடந்தாகணும். ஸோ யூ see a lift, you try and avoid it, take the stairs consciously every single day you do that, so that there is some workout indirect, or you are somebody who can go to the gym regularly, or நான் இங்கேருந்து அங்கே பைக்கில் போய் அதை வாங்க மாட்டேன், நான் நடந்து தான் போவேன், ஆர் இன்ஸ்டைல் யூஸ் அ சைக்கிள். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஹூ சே திஸ். சார் நான் யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் எனக்கு வேலை வந்துடுச்சு, என்னால் பண்ண முடியல, ஐ ஹேட் டு கம் அவுட் ஆஃப் த ரொட்டீன். பட் ஐ am still continuing to eat like how I was eating those days. எனக்கு அப்போ மசில் வேணும்னு நான் பயங்கரமாக சாப்பிட்டேன், அதேமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு obviously you will start putting on weight. So we have to be sensible. Pregnant ஆனால் கண்டிப்பாக இப்படி சாப்பிடணும், all those are myths. Tell me one pregnant mammal, நம்ம மிருக ஜாதி தான், ரைட்டா? we have slightly evolved apes. சரியா? ஸோ சிம்பன்சி, கொரில்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். சரிங்களா? நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே அந்த லக்ஸரி கிடையாது.
ரைட்டா? நம்ம டிஸ்டன்ஸ் சார், நம்ம ரிலேட்டிவ்ஸே பேசுவோம். நம்ம மனித இனத்துல எல்லாருக்கும் இந்த லக்ஸரி இருக்கா? இப்போ ஏன்னா கூலி பார்க்குற எத்தனையோ பேர் வேலைக்கு போனாதான் அடுத்த நாள் ஓடும். ப்ரெக்னெண்டாக இருக்கிறக்கான வேலைக்கு போக மாட்டேன்னா வேலை ஓடுமா? ஓடாது. இல்லை. சரி, பிள்ளை பெற்றுட்டேன்றக்கா எவ்வளோ நாள் வீட்டில் உட்காந்து இருக்க முடியும்? லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். யூ சி, அந்த குரூப்பில் வெயிட் பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? அந்த குரூப்பில் வெயிட் பிரச்சனையே இருக்காது. அந்த குரூப்லேயும் இப்போ வெயிட் பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம வேலை பண்ணுற ஸ்டைல் மாறுது. நானும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பார்க்குறேன் தினமும், நானும் டேக் அவே பண்ணி பார்க்குறேன். அந்த தப்பான பழக்க வழக்கங்கள் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லாருக்கும் வருது. இன்ஃபேக்ட் there are lot of studies in the US which have confirmed this. அதாவது weight gain, அதாவது obesity used to be a disease of the whites. Okay. Because they were affluent society. சரிங்களா? Now the trend is changing. Obesity is a disease of the blacks. Okay. மீனிங் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல? வெள்ளக்காரங்கள்ல இருந்து அப்படியே கருப்பு இன ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா ஆஸ்பிரேஷன் அண்ட் லிட்ரஸி ரேட்ஸ், இவங்க படிச்சுட்டானுங்க, புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டானுங்க, கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. இங்கே அந்த ஆஸ்பிரேஷன் ஃபேஸ்லேயே இருக்கிறோம். ஸோ நம்ம ஊரில் அந்த பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் இந்த பிரச்சனை இப்போ நம்ம எல்லாரும் புத்திசாலி ஆகணும், இல்லாட்டி எல்லாரும் ஒபீஸ் ஆகணும். ரெண்டுல ஏதாவது ஒன்றாகும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ டாக்டர்.